குருவே சரணம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இப்போது ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னா அதில் சந்திரனுடைய நிலைப்பாட்டை வைத்து தான் நம்மளுடைய தாயாருடைய உடல்நிலை, நம்மளுடைய மனநிலை, மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு உரிய ஒரு கிரகம் யார் அப்படின்னா சந்திரன் ஆவார். ஸோ சந்திரன் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா நம்ம மனசு ஒரு நிலைப்படாதுங்க. மனக்கவலையாகவே இருக்கும், டிப்ரெஷனாகவே இருக்கும். வீட்டில் நம்ம அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமலே போகும். இதெல்லாம் ரொம்ப ஒரு மன ஒற்றுமை இருக்காது கணவன் மனைவிக்குள்ள. அப்போது அந்த சந்திரனை வலுப்படுத்த என்ன வழி? சிவபெருமானை தான் பிடிக்கணும். ஏன்னா அவர் தான் சிவனுடைய தலையிலே இருக்கார். பிறை சூடிய ஈஸ்வரனை தான் நம்ம பிடிக்கணும். அப்போது அந்த சந்திரனுக்கு உகந்த தினம் அப்படின்னா திங்கட்கிழமை. ஸோ திங்கட்கிழமை சோமவாரம்னு கூட சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் வரும். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்தை தான் எல்லாருமே விரதம் இருக்கிறாங்களே தவிர ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமையில் நாம் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமாகும். இப்போது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா அதிகாலை வேளையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணுங்கள், சிவநாமத்தையே ஜபம் பண்ணுங்கள். சாயந்தர வேளையில் போய் சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கலை நிவேதனம் பண்ணுங்கள். அதை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு வெளியில் வரும்போது சந்திரன் இருப்பார் மேலே. அப்போது அந்த சந்திரனை கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை பாருங்கள். இப்படி திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வழிகள் கிடைக்கும். திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வழிகள் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாயாரினுடைய உடல்நிலை சீராகும். மனக்கவலை, மனக்கஷ்டம் இதெல்லாம் தீர்வதற்கான வழிகள் கிடைக்கும். அதனால் சிவபெருமானை திங்கட்கிழமை தோறும் வழிபாடு செய்து மனக்கவலையிலிருந்து நீங்கி மன நிம்மதியுடன் வாழ சிவபெருமானின் திருப்பாதம் ஒன்றே சரணாகதி என்ற ஒரு மன உறுதியோடு வழிபாடு செய்வோம்.